சிக்கன் கறி இப்படி செய்கிறேன்னு தான் இந்த வீடியோ காட்ட போகிறேன். அதுக்கு தேவையானது சிக்கன், தேவையானது வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சியும் உள்ளியும் பொடியாக இது பண்ணி வச்சுக்கிறேன். அரைச்சி பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மஞ்சள், அப்புறம் அந்த மிளகு பொடியெல்லாம் ஆக்கி வச்சுருக்கிறேன். இதுக்காக கராம்புகள் போட்டு அப்புறம் தேவையான தக்காளி பழம், இவ்வளவுதான். மற்ற உப்பு, ஓகே, இவ்வளவுதான். அப்புறம் உப்பு, ஓகே, இவ்வளோதான் சிக்கனுக்கு டிப்ஸு. ஓகே, இதை நான் எல்லாம் எல்லாம் வச்சிருக்கிறேன். இதை எப்படி குக் பண்ணுறேன்னு பார்க்குறேன். ஓகே, எப்படி சமைக்கிறேன். ஓகேவா? என்னோடய வீடியோவை முதலாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சமைக்க தெரியாதவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகே, வீடியோக்கெல்லாம் போகலாம். இதுக்கெல்லாம் சட்டி வச்சுக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் எண்ணெய் விட போகிறேன். ஓகே, அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். இதுக்கெல்லாம் எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ கொதிக்கணும். எண்ணெய் கொதிக்கிறதுக்கு. ஓகே, கொதிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே போடலாம். ஓகே, நீங்கள் இது சட்டி கொதிச்சுட்டு இதுக்குள்ள பெருஞ்சீரகம் போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் சின்ன சீரகம். ஓகேவா? பார்த்திங்கன்னா தாளிக்கணும். இந்த ப்ரௌன் கலரோட தாளிக்கணும். தாளிச்சிட்டு நான் இதுக்குள்ள வெங்காயம் போடுறேன். ஓகே, பார்த்திங்களா? கொதிச்சிட்டு இதோட வெங்காயம் போட்டால் எவ்வளோ வெங்காயம் போடணும். அப்போத்தான் டேஸ்டாக இருக்கும். ஓகே, ப்ரௌன் கலராக வேணும். ஓகே, ப்ரௌன் கலர். இப்போ பார்த்திங்க, இதுக்குள்ள இப்போ தக்காளி பழத்தை போடணும். ஓகே, அதோட இந்த இதுவும் போடுறேன். ஓகே, மறந்து உள்ளியும் இஞ்சியும் அரைச்சி வச்சது இதையும் போட்டுட்டு கொஞ்சம் தாளிச்சு நான் இதெல்லாம் மசிச்சிட்டேன். ஓகே, அது புகை வாடுறதால கொஞ்சம் இதாக தெரியல. மசிச்சிட்டேன். இதுக்குள்ள நான் இந்த கரம் மசாலா என்னென்னு சொன்னால் கராம்பு அதெல்லாம் போட்டு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு இடித்த தூள், அப்புறம் இது மிளகு, மிளகு கருவேப்பமில்லாம் சேர்த்து இடித்த தூள், அப்புறம் இதுக்கெல்லாம் மஞ்சள். ஓகே, அப்புறம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக போடணும். பிறகு நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு போடுங்க. ஓகே, எல்லாமே கலந்து விடுக்கிறேன். ஓகே, இப்போ நல்ல வாசனையாக இருக்குது. எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குது. இதுக்குள்ள நான் எனக்கு கொண்டா சிக்கன் போடப்போம். ஓகே, சிக்கன் கறி தானே, அப்போ சிக்கன் போடுவோம். ஓகே, சிக்கன் ஏற்கனவே மஞ்சள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூளெல்லாம் போட்டு பிரட்டி ஒரு 20 நிமிஷம் வச்சுருக்கிறேன். ஓகே, வச்சுட்டு இதை அப்போ தாளிக்க பொடி கொஞ்சம் டைம் அதோட சேர்த்து மசாலாவோட சேர்த்து இப்படி பிரட்டி விடணும். ஓகே, மசாலாலாம் போட்டு பிரட்டியாச்சு. ஓகே, தெரியுதா உங்களுக்கு வீடியோவில் கிளியரா? ஓகே, தெரியுது. பட் இதுக்குள்ள நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகே, ஏற்கனவே இந்த இது வச்சு போட்ட தண்ணி இதுக்குள்ளேயே நல்லா இந்த வச்சு மூழ்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் இப்படி திரட்டி விடுங்க தண்ணியோட சேர்த்து.
இப்போ கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு உப்பு காணாட்டிக்கு நீங்கள் போட்டுடலாம். இந்த டைமில் என்ன கொஞ்சம் தண்ணி விட்டுனாங்க தானே, அப்போ அதால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, பார்த்துட்டு போடலாம். போட்டுட்டு கொதிச்ச அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா கறியை பார்த்தீங்களா நல்லா கொதி ஊதியன்னு கொதிச்சு, அதை பார்த்தீங்கன்னா கொதிக்க தெரியும். கும்பளியாக வருது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்குது என்னுடைய கறியை. இப்போ இதுக்குள்ளே என்ன போட போகிறோம்னா தேங்காய் மா போட போகிறோம். தேங்காய் பவுடர் விற்கிது கடையில், அதை நான் பால் விடையெல்லாம் தேங்காய் பால் மா போட்டாலே பால் விட்ட மாதிரி தான். ஓகே, அப்போ இதுக்குள்ள நாம் உங்களுக்கு அளவான இதால் 2 கரண்டி. ஓகே, கூட போடுறதில்ல, அதனால் இதுலேயே கணக்கு தேங்காய் பால் இதை இப்போ இப்படியே கலந்து விடும். ஓகே, கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் வத்தட்டு தண்ணி நான் கொதிக்க தான் தேங்காய் பால் போடலாம். ஓகே, கொஞ்சமாக இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ மூட போடணும். ஓகே, மூடிட்டு காட்டுறேன்னு வருது. ஓகே, அழகாக இன்னும் கொஞ்சம் பத்தட்டுக்குமா, அதுங்களை இன்னும் கொஞ்சம் பற்றி விட்டா என்னுடைய கறி ரெடி. அழகாக நல்ல வாசனை கறி ரெடி. பார்த்தீங்களா அழகாக இருக்குது பார்த்து. நான் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கெல்லாம் மாற்றிட்டு உணவடியாக காட்டுறேன். அப்படியா டிப்ஸ் வச்சிக்கறி பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன். ஏன்னா கட்டியாக வச்சா கறியோட புட்டோட சோறோட சாப்பிட எனக்கு ஆனால் நான் கொஞ்சம் கெட்டி ஆயிடும். இப்போ வச்ச உடனே காட்டுறேன். அப்படி சூப்பராக இருக்கா. இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. விட்டுலாம் இதே மாதிரி தட்டுல உங்களுக்கு கட்டியாக வேணுமெண்டா கொஞ்சம் விட்டு ராக்குங்க. ஓகேவா, அடுத்த வீடியோவில் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். பாய் பாய்.